students, welcome to Focus Tutoring. So இன்னைக்கு நம்ம வீடியோல 10th standard ஓட mathematics பார்க்க போறோம். So தமிழ்நாடு reduced syllabus 2020 to 21 ஓட syllabus படி நமக்கு சில portions எல்லாம் வந்து reduce ஆயிருக்கு. So அந்த reduced ஆன portionsல இருந்து எப்படி வந்து how to score 60% and above அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஸோ இது வந்து ரெண்டு பிளானை நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து ஸ்டார்டிங் இனிஷியலாக வந்து 35+ எடுக்கிறதுக்கு எந்தெந்த சாப்டர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான். நெக்ஸ்ட் அது முடிச்சதுக்கப்புறம் ஓகே அது ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண 35+ வரும் அப்படின்னா கூடுதலாக இன்னும் கொஞ்சம் மார்க்ஸ் ஒரு 10-20 மார்க்ஸ் ஆட் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுக்கு ஹவு டு ஸ்கோர் 60% அண்ட் அபவ் 60 மார்க் எடுக்கிறதுக்கு என்னென்ன சாப்டர்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற இந்த ரெண்டு கண்டென்ட்டான விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாஸ் ஆனால் மட்டும் பத்தாது, கொஞ்சம் கூடுதலாக மார்க்ஸ் இருந்ததுன்னா இந்த பக்கமும் இல்லாமல் அந்த பக்கமும் இல்லாமல் கொஞ்சம் வந்து ஓகே ஒரு ஸ்டெடியான ஸ்டேட்டில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் நமக்கு இருக்கும் இல்லையா. ஸோ அதனால தான் இன்னைக்கு இருக்கிற கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹவு டு ஸ்கோர் 60% அண்ட் அபவ் அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுத்து அதுக்கு எந்தெந்த சாப்டர்ஸ் எல்லாம் நம்ம படித்தா நம்ம கொஞ்சம் ஃபீல் ஃப்ரீயாக பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் நான் சொல்கிற கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப புரியும். எதெல்லாம் வந்து ஈஸி சாப்டர்ஸ், அதுக்கு எதெல்லாம் படித்தா இந்த மார்க்ஸ் வரும் அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த சாப்டர்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ட் சம்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் அந்த இம்பார்ட்டன்ட் எந்தெந்த சாப்டர்ஸ் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த சாப்டர்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் சம்ஸ் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஹவு டு ஸ்கோர் 60% அண்ட் அபோவ் அப்படிங்கிற கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அடுத்தது ஹவு டு கெட் சென்டம் இன் மேத்தமேட்டிக்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸில் சென்டம் எடுக்கிறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும், என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்த வீடியோவில் மேக்ஸ் வீடியோவில் நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் போடுறேன். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 60% மார்க்ஸ் இருக்கிறதுக்கு எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஓகேவா? சப்ஸ்கிரைப் ப்ளஸ் ஆல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அப்பப்போ உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஓகேவா? ஸோ இப்போது ஹவு டு ஸ்கோர் 60% அண்ட் அபோவ் அதுக்கு என்ன பண்ணலாம், என்ன படிக்கலாம், வாட் டு ஸ்டடி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து முதல்ல பேசிக்காக ஒரு 2 ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். டெய்லியும் ரொட்டீனாக இதை ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு இப்போ இருக்கிற லிமிட்டட் டைம், ஏன்னா உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்டோட டைம் டேபிள் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. May 3 அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. நமக்கும் ரொம்ப நாள் டைம் எடுக்காது. ஸோ அவங்களதுலேருந்து ஒரு இன்பிட்வீன் ஆஃப் த மந்த்து தான் உங்களுக்கும் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு ஏப்ரல் எண்டுக்குள்ளார இந்த போர்ஷன்ஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். ஸோ அப்படி பார்த்தா உங்களுக்கு ஒரு 60 days உங்களோட டார்கெட் டைம் நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போது புக் பேக்கோட 1 word ஆன்சர்ஸ் ரெடியூஸ்டு சிலபஸை கம்மி பண்ணதுக்கு போக உங்களுக்கு புக் பேக்கோட 1 word ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 81 1 word ஆன்சர்ஸ் உங்களோட புக் பேக் ஃப்ரம் ரெடியூஸ்டு சிலபஸ் இருக்குது இல்லையா. ஒரு நாளைக்கு ஒரு 5 1 word ஆன்சர்ஸ், டெய்லி ஒரு 5 1 word ஆன்சர்ஸ், அதுக்கு நீங்கள் ஒரு 10 to 15 minutesல அந்த 1 word ஆன்சர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். எதர் இன் மார்னிங் செஷனாக இருந்தாலும் சரி, இல்லை ஈவினிங் நீங்கள் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 10 to 15 minutes நீங்கள் அந்த டெய்லி 5 1 word ஆன்சர்ஸ் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா 16 நாளில் நீங்கள் இந்த 81 1 word ஆன்சர்ஸையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். அந்த லாஸ்ட் 1 day மட்டும் ஒரு 6 1 words ஒரு 1 word ஆன்சர்ஸ் கூடுதலாக இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ 16 daysல வந்து நீங்கள் 81 1 word ஆன்சர்ஸையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த புக் பேக்கோட 1 word ஆன்சர்ஸ் ஃபஸ்ட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணாதான் ரெஸ்ட் ஆஃப் த மார்க்ஸ் எல்லாம் கூடுதலாக இருக்கும். ஏன்னா அந்த 1 wordங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன தான் 2 marks and 5 marks எழுதினாலும் லாஸ்ட் மினிட்ல ஹெல்ப் பண்ணக்கூடிய போர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த 1 word ஆன்சர்ஸ் அசால்ட்டாக ஈஸியாக ஒரு 2-3 1 word ஆன்சர்ஸ் எழுதினா கூட அதுலேயும் பாஸ் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் 1 word ஆன்சர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை லாஸ்ட் மினிட்ல படிச்சுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் விட்டுறாதீங்க. ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே, இன்னிலேருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் 16 daysல அந்த 81 1 word ஆன்சர்ஸையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதுதான் டார்கெட் A ஃபர்ஸ்ட் லெவல். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து நம்ம டார்கெட் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராஃப் அண்ட் ஜியோமெட்ரி. ஸோ கிராஃப் அண்ட் ஜியோமெட்ரியில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 37 கொஷின்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ மொத்தம் 4 எக்ஸசைஸ், கிராஃபில் ஒரு எக்ஸசைஸ் அண்ட் ஜியோமெட்ரியில் ஒரு எக்ஸசைஸ் இல்லையா. ஸோ கிராஃபில் 3.16,
ப்ராக்டிக்கல் ஜியோமெட்ரியில் 4.1, 4.2 அண்ட் 4.3 எக்ஸசைஸ். ஸோ இந்த 4 எக்ஸசைஸும் பேஸ் பண்ணி வித் எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் சம்ஸோட 37 8 மார்க் கொஷின்ஸ் இருக்குது. அதாவது கிராஃப் அண்ட் ஜியோமெட்ரி ரெண்டும் ஆட் பண்ணால் 37 கொஷின்ஸ் இருக்குது. இது ரெகுலராக ஒரு நாளைக்கு ஒரு சம்முன்னு நீங்கள் கண்டிப்பாக போட்டு பாருங்கள். ஓகேவா? நீங்கள் அந்த ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ்க்கும் இந்த கிராஃப் அண்ட் ஜியோமெட்ரிக்கும் தயவு செஞ்சு டெய்லியும் இதை கான்சன்ட்ரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஒரு 16 டேஸில் கம்ப்ளீட் பண்ணலாம். அந்த 16 டேஸோட நீங்கள் கூடுதலாக என்ன பண்ணணும், அந்த ஒன் வேர்ட் ஆன்சர்ஸோட ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் அந்த 5 ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பாக்கி இருக்கிற ஒரு 15 மினிட்ஸை ஒரு 8 மார்க் கொஷின்ஸை நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ 37 டேஸில் டோட்டலாக ஒரு 37 டேஸில் பார்த்தீங்கன்னா கிராஃப் அண்ட் ஜியோமெட்ரி 37 சம்ஸையும் நம்ம ரெகுலராக ஒரு நாளைக்கு ஒரு சம் அப்படின்னு போட்டோம்னா 37 நாளில் இந்த உங்களுக்கு டோட்டலாக இருக்கக்கூடிய கிராஃப் அண்ட் ஜியோமெட்ரி சம்ஸ் வித் எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அப்போ நம்மளோட லெவல் என்னவாக இருக்கும், இதில் ஒரு 8 மார்க்ஸ் இதில் ஒரு 8 மார்க்ஸ், இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு 16 மார்க்ஸ் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு 14 ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் கேட்பாங்க. என்ன தான் 14 ஒன் வேர்ட் ஆன்சர்ஸாக இருந்தாலும் ஒரு 10 ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக புக் பேக் கொஷினாக தான் இருக்கும். மீதி ஒரு பாக்கி இருக்கிறது கூட புக் பேக்காக வர்றதுக்கு நம்மளோட சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் அவுட் ஆஃப் 14ல் நீங்கள் 10 ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் தாராளமாக எடுக்க முடியும் புக் பேக் கொஷின்ஸை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா. ஓகேவா? ஸோ அப்போ இதில் ஒரு 10 மார்க்ஸ் இதில் ஒரு 16 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக 26 மார்க்ஸ்க்கு நம்ம இப்போவே ப்ரிப்பேர் ஆயிடுவோம். எப்போது இந்த 37 டேஸும் கம்ப்ளீட் ஆகும் பொழுது. ஸோ ஒரு அளவுக்கு அதாவது பாசிங்க்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் இன்னும் ஒரு 6-7 மார்க்ஸோட டிஃப்ரென்ஸில் தான் இருக்க போகிறோம். சரியா? ஸோ அப்போது இதை வந்து ஒரு 16 டேஸில் இந்த 81 ஒன் வேர்ட் ஆன்சர்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அப்புறம் 37 டேஸில் வந்து உங்களுக்கு கிராஃப் அண்ட் ஜியோமெட்ரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டா அழகாக இதில் ஒரு 10 மார்க்ஸ் இதில் ஒரு 16 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக 26 மார்க்ஸ் நம்ம இந்த 2 போர்ஷன்லேருந்து மட்டும் கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இது வந்து எல்லா லெவல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுமே ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயந்தான். ஏதோ 35+ இருந்தாலும் சரி, 60+ இருந்தாலும் சரி, இல்லை சென்டம் அடிக்கிறவங்களா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னாலும் நீங்கள் இந்த 2 டார்கெட்டையும் காமனாக வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லா லெவல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போது ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய இனிஷியல் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா ஒரு பயம் இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் 35+க்கு மேலே எடுத்துட்டா கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்போ அந்த 35+ பாஸ் மார்க் எடுக்கிறதுக்கு எந்தெந்த சாப்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் நீங்கள் புக் பேக் மட்டும் டெய்லி ப்ராக்டிஸ் ஒரு நாளைக்கு 5 ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 10 ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் டெஃபினட்டாக எல்லா லெவல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுமே அட்டென்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கிராஃப் பார்த்தீங்கன்னா 3.16 அந்த எக்ஸசைஸ் வித் எக்ஸாம்பிள் சம்ஸு அதில் எல்லாமே போட்டு பார்த்துட்டா அதில் ஒரு 8 மார்க்ஸ் கிடைக்கும். ப்ராக்டிக்கல் ஜியோமெட்ரியில் இந்த 3 எக்ஸசைஸுமே என்னால் பார்க்க முடியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாலும் ஏதாவது 2 எக்ஸசைஸை கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ நமக்கு எதர் சாய்ஸ் படி தான் கொடுப்பாங்க. ஏ ஒரு எக்ஸசைஸ், பி ஆப்ஷன் ஒரு எக்ஸசைஸாக இருக்கும் பொழுது ஸோ நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் விட்டால் கூட மிச்சம் இருக்க 2 எக்ஸசைஸை நீங்கள் தரோ பண்ணிங்கனாலும் அதில் ஒரு 8 மார்க்ஸ் கிடைக்கும் இல்லையா? அந்த 3 எக்ஸசைஸ்லேயும் சேர்த்து ஒரு 2 எக்ஸசைஸ் நீங்கள் முடிஞ்சால் 3மே படிச்சுக்கோங்க, போட்டு பார்த்துக்கோங்க. இல்லை என்னால் முடியல, ஏதோ ஒரு எக்ஸசைஸ் எனக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா ஏதாவது 2 எக்ஸசைஸ் நீங்கள் எடுத்து ப்ராக்டிக்கல் சம்ஸ் போட்டு பாருங்கள். ஸோ அப்போது இதில் ஒரு 8 மார்க்ஸ் ஆச்சு. ஓகேவா? ஸோ 10 இங்கே ஒரு 8 இது ஒரு 8 மார்க்ஸ். நெக்ஸ்ட் அடுத்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய சாப்டர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் சாப்டர். ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர். ஸோ ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் மொத்தமாகவே ரெடியூஸ்டு சிலபஸ் போக நமக்கு எக்ஸசைஸ் நம்பர் 1.1 அண்ட் 1.2 தான் இருக்குது. ரொம்ப கம்மி சம்ஸ் தான். எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸு சேர்த்தனாலே ரொம்ப ரொம்ப கம்மியான சம்ஸ் தான் இருக்குது. ஓகேவா? நான் உங்களுக்கு கம்மியாக சொல்கிறேன். கம்மியான மார்க் போட்டாலே உங்களுக்கு 43 வரும். ஓகேவா? ஸோ கம்மியான உங்களுக்கு ரிலேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் பேட்டர்ன் வரையுமே உங்களுக்கு எல்லா பிடிஏ கொஷின் பேப்பர்ஸ்லையும் இப்போது செப்டம்பர் 2020 கொஷின் பேப்பர் படியும் பார்த்தா உங்களுக்கு 2 5 மார்க் கொஷின்ஸ் 2 2 மார்க் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம கம்மியாக போட்டாலும் ஒரு 2 மார்க் கொஷின் ஒரு 5 மார்க் கொஷின் அதுலேருந்து அட்டன் பண்ணாலும் அதுலேருந்து ஒரு 7 மார்க் கிடைக்கும். இதுலேருந்து ஜாஸ்தி தான் ஆகுமே தவிர இது கம்மி ஆகாது. ஓகேவா? நான் ஒரே ஒரு 5 மார்க் ஒரே ஒரு 2 மார்க் அட்டன் பண்ணுற மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு மேலேயும் வரும். ஸோ நான் கம்மியாக போட்டிருக்கங்காட்டி உங்களுக்கு நான் 7 மார்க்ஸ் ஒரு 2 மார்க் ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணலாம். நெக்ஸ்ட் அல்ஜீப்ராவில் உங்களுக்கு நிறைய எக்ஸசைஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா
3.2வும் 3.82 இருக்கிற எக்ஸசைஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ரெண்டு எக்ஸசைஸ்லேருந்து டெஃபினட்டாக ஒரு 5 மார்க் கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். ஜிசிடிங்கிறது வந்து 3.2 அண்ட் 3.8 பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் பேஸ் பண்ணி வர சம்ஸ். ஸோ இந்த ரெண்டு எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப தேர்ட் சாப்டரில் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ரெண்டு எக்ஸசைஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் கொஷின் வரும். ஸோ இதில் நீங்கள் 5 மார்க்கு கண்டிப்பாக எடுக்க முடியும். ஓகேவா? தியரம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 தியரம்ஸ் இப்போ ரெடியூஸ்டு போர்ஷன் படி இருக்குது. அதாவது கான்வர்ஸ் வரது எல்லாமே விட்டுருங்க. மிச்சம் இருக்க 3 தியரம் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து தேல்ஸ் தியரம், இன்னொன்று பித்தாகரஸ் தியரம், இன்னொன்று வந்து ஆங்கிள் பைசெக்டர் தியரம். இந்த 3 தியரம்ஸையும் வித் டயக்ராமோட ஸ்டேட்மெண்ட் ப்ரூஃப் எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்னலாம் பில்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தியரம்ஸு கரெக்டாக கிளியராக போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு 5 மார்க்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஆல் டுகெதர் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 10 + 8 + 8 இதில் ஒரு 7 மார்க்ஸு, இதில் ஒரு 5 மார்க்ஸ், இதில் தியரமில் ஒரு 5 மார்க்ஸ். ஸோ இதை ஆட் பண்ணிங்களா உங்களுக்கு டோட்டலாக 43. நம்ம பாசிங் பேக்கேஜையும் தாண்டி அதிக மார்க் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஒரு 8 மார்க்ஸ் ஜாஸ்தியாகவே தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்படி இப்படி போட்டாலுமே உங்களுக்கு நீங்கள் டெஃபினட்டாக பாஸ் பண்ணிட முடியும். ஸோ இது வந்து எல்லா லெவல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் எய்ம் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இன்னத்தோட கண்டென்ட் ஹவு டு ஸ்கோர் 60% அண்ட் எபோவ். இதுவும் நான் கம்மியாக தான் நான் மார்க் சொல்கிறேன். இதில் மோர் கொஷின்ஸ் வரதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு கம்மியான மார்க் படி எப்படி வந்து 60% அண்ட் எபோவ் எடுக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ சாப்டர்ஸ் அதே போல தான் ஆஸ் இட் இஸ். 1 மார்க் பார்த்தீங்கன்னா புக் பேக்கோட 1 வேர்ட் ஆன்சர்ஸ் பார்த்து படித்தோம்னாலே இதில் ஒரு 10 மார்க்ஸ் டெஃபினட்டாக வாங்க முடியும். எக்ஸசைஸ் நம்பர் 3.6 கிராஃப் பார்த்தா ஒரு 8 மார்க் கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியும். ப்ராக்டிக்கல் ஜியோமெட்ரி அதே போல் முடிஞ்சால் 3 எக்ஸசைஸுமே உங்களால் பார்க்க முடிஞ்சதுன்னா 3 எக்ஸசைஸுமே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 8 மார்க்ஸ் அட்டன் பண்ண முடியும். அதே போல் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 1.1 அண்ட் 1.2 இந்த ரெண்டு எக்ஸசைஸ் சம்ஸையும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இதில் ஒரு 2 மார்க் அண்ட் ஒரு 5 மார்க் டெஃபினட்டாக நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். இதில் மோர் கொஷின்ஸ் வரும். பட் ஆனால் நான் வந்து கம்மியாக போட்டிருக்கேன். ஒரு 2 மார்க் ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கான சான்சஸை நான் போட்டிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ். ஸோ நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ்லையும் நமக்கு ரெடியூஸ்டு போர்ஷன் இருக்குது. பட் ஆனால் நமக்கு அவ்வளோவும் படிக்க முடியல அப்படிங்கிற ஃபீல் பண்ணுறவங்க நீங்கள் எக்ஸசைஸ் நம்பர் 2.5 பர்டிகுலராக போட்டு பாருங்கள். ஸோ அந்த எக்ஸசைஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் சம்ஸ் வரும். வித் எக்ஸாம்பிள்ஸோடு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் கொஷின்ஸ் அதிலிருந்து நம்ம எடுத்துடலாம். ஓகேவா? அல்ஜிப்ராவில் 3.2 அண்ட் 3.8 இந்த ரெண்டு எக்ஸசைஸ்லேருந்து ஒரு 5 மார்க் கொஷின்ஸ் நான் வரும் நான் முன்னாடியே சொன்னேன். ஸோ அதுபடி பார்த்தா இதில் ஒரு 5 மார்க் கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் தியரம் 3 தியரம், தேல்ஸ் தியரம், அப்புறம் ஆங்கிள் பைசெக்டர் தியரம் அண்ட் பித்தாகரஸ் தியரம். இந்த 3 தியரமும் வித் டயக்ராமோட தெளிவாக எழுதுனா இதில் ஒரு 5 மார்க்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்தது கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில் எக்ஸசைஸ் நம்பர் 5.1, 5.2 அண்ட் 5.3 இந்த 3 எக்ஸசைஸுமே பார்த்துட்டா இதிலிருந்து ஒரு 2 மார்க் கொஷின் ஒரு 5 மார்க் கொஷின் டெஃபினட்டாக நம்மளால் அட்டன் பண்ண முடியும். இதுவும் அதே போல தான் நான் கம்மியாக தான் சொல்கிறேன். 5 மார்க் கொஷின்ஸ் இதில் 2 கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் 2 2 மார்க் அண்ட் 2 5 மார்க் கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ நான் வந்து உங்களுக்கு கம்மியாக ஒரு 2 மார்க் ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணக்கூடிய லெவலில் தான் போட்டிருக்கேன். ஸோ கோஆர்டினேட் ஜியோமெட்ரி எக்ஸசைஸ் நம்பர் 5.1, 5.2 அண்ட் 5.3 பார்த்துட்டா அதில் டோட்டலாக உங்களுக்கு அதில் ஒரு 7 மார்க்ஸ் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி சாப்டரில் நமக்கு ரெடியூஸ்டு சிலபஸில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக அப்படியே கட் பண்ணியிருக்காங்க. 8.1 அண்ட் 8.2 கிடையாது. அண்ட் 8.3 அண்ட் 8.4 இது ரெண்டுமே வந்து ப்ராபபிலிட்டியோட தான். 8.3யும் 8.4 இந்த ரெண்டு எக்ஸசைஸுமே வந்து ப்ராபபிலிட்டியோட சேர்ந்தது. ஸோ இதிலிருந்து ஒரு 2 மார்க் கொஷின் ஒரு 5 மார்க் கொஷின் வரும். ஸோ டோட்டலாக இதில் ஒரு 7 மார்க்ஸ். ஸோ அப்போ நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 62 மார்க்ஸ் வரும். ஓகேவா? இதெல்லாம் கம்மியாக போடுறது நான் சொல்கிறேன். ஸோ இதுலேயும் உங்களுக்கு 2 2 மார்க்ஸ் 2 5 மார்க்ஸ் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்தது கோஆர்டினேட் ஜியோமெட்ரி 2 2 மார்க்ஸ் அண்ட் 2 5 மார்க்ஸ் வர சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் எல்லாம் கம்மியாக போட்டதுனால உங்களுக்கு 62 மார்க்ஸ். ஸோ நம்ம ஏம் பண்ணது 60 மார்க்ஸ். ஓகேவா? ஸோ உங்களுக்கு 1 மார்க்ஸ் ஆன்சரை கூட நீங்கள் அவுட் ஆஃப் நம்மளோட லக்கு 14 அவுட் ஆஃப் 14 வாங்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நான் கம்மியாக சொல்கிறேன். அதனால் நான் 10 மார்க்ஸ் நான் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஹவு டு ஸ்கோர் 60% அண்ட் அபோவ். 60 மார்க்ஸ் நம்மளால் தாராளமாக எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிற சாப்டர்ஸை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பேஸ் பண்ணியிருக்கிற இம்பார்ட்டன்ட் சம்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எந்த சாப்டர்ஸ் வேணுங்கிறதையும்
சைடில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அந்த சாப்டர்ஸோட இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எடுத்து நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ண முடியும். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹவு டு கெட் சென்டம் இன் மேத்தமேட்டிக்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸில் எப்படி சென்டம் ஏம் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ see you in the next video. Keep supporting and sharing. இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.